ஆ ஆமா நர்மதா, அது என் சொந்த கதை, சோக கதை. சரி அதை விடு. என்ன விஷயம் நர்மதா, காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க? அம்மா பேசணும்னு சொன்னாங்க, இருங்க குடுக்குறேன். ஆ. மா குடு. மாப்பிள்ள, பாரதி அவ மாமியார் கிட்ட நர்மதாவுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருப்பா போல. நர்மதா பர்த்டேவை நாமளே கொண்டாடுவோன்னு அவங்களே முடிவு பண்ணி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம் அத்தை. இருங்க, நான் பிரியா கிட்ட கொடுக்குறேன். பிரியா, இந்தா உங்க அம்மா பேசுறாங்க. என்னவா? ஏய் நீயே பேசு. என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க, அது சொல்லுங்க. பிரியா, இத நாம கொண்டாடலாமா? பாரதியோட மாமியார் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீயும் வீட்டுக்காரரும் கண்டிப்பா வரணும்னு அவ மாமியார் கேட்டிருக்காங்க. ஹலோ, என்னடி சத்தத்தையே காணோம்? ஆ சொல்லுமா. வர முடியுமான்னு தெரியல, முடிஞ்சா பாக்குறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன். நாம நர்மதாக்காக போயிட்டு அவளுக்கு விஷ் பண்ணிட்டு வருவோம். பாரதி அங்க வருவானா? அவ எப்படி வருவா? சும்மா காஸ்ட்லியான புடவையும் பிரமாதமான நகையும் ஒரு பெரிய கார்ல ஜெகஜோதியா வந்து இறங்குவா. அந்த இடமே அப்படியே ஜொலிக்கும். அந்த இடத்துக்கு எந்த மூஞ்சியோட என்ன போய் அங்க நிக்க சொல்றீங்க? நீ ஏன் பாரதிய போட்டியா நினைக்கிற? பாரதி எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். நம்ம கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அத போட்டுட்டு போலாம். பாரதி எனக்கு 3 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்தவ. அவ எல்லா விஷயத்திலயும் எனக்கு பின்னாடி தான் இருக்கணும். நர்மதா கண்ணு தெரியாத பொண்ணு இல்ல, அதனாலதான் சொன்னேன். போலாம், தாராளமா போலாம். ஆனா அதுக்கு எனக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய்க்காவது ஒரு புடவை வேணும். அங்க இருக்கிற எல்லாரும் என்னையே வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுங்க, அப்ப போலாம். அத்தை, நாங்க முன்னாடி கிளம்புறோம், நீங்களும் மாமா வந்துருங்க. சரிம்மா. ஏய் பாரதி, என்னது கழுத்துல கண்ணுக்கே தெரியாம ஒரு செயினை போட்டிருக்க? இதுவா அத்தை? இது சிம்பிள் டிசைன் அத்தை. இப்பெல்லாம் யாரு கிராண்டா போடுறா? இந்த மாதிரி சிம்பிளா போட்டதான் அழகா இருக்கும். இரு, இதோ வரேன். பார், இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. பொடி, இத கையில போட்டுக்கோ. அத்தை போதும் அத்தை. ஏதோ ஜுவல்லரி ஷாப் விளம்பரத்துக்கு போறேன்னு நினைச்சுப்பாங்க. இதெல்லாம் போட்டுட்டு போனாதான். அட பாரதிய பாரு, அவங்க மாமியார் எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தா இவ்ளோ நகையும் போட்டு விட்டுருப்பாங்கன்னு பெருமையா நினைப்பாங்க. அடேங்க அப்பா, எவ்வளோ நகை! இத்தனை நாளா இதெல்லாம் எங்க வச்சிருந்தான்னு தெரியலையே. இதெல்லாம் கொண்டு போய் வைத்திட்ட கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஏத்த, இந்த ஜுவல்லெல்லாம் போட்டுட்டு வர்றது நான் அழகா இருக்கிறதுக்கு இல்ல, உங்க பெருமைக்காக தான் இல்ல? ஒரு வகையில என் பெருமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் மருமக சூப்பரா இருக்கணும், டாப்பா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னடா பிரதீப்? இதெல்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட், இதுல நான் எதுக்கு மூக்க நுழைக்கணும்? சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நானும் மாமாவும் பின்னாடி வரோம். ஓகே அத்தை. 8,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிருக்கீங்களா? ஆமா பிரியா, ஆக்சுவலி நான் 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கலான்னு போனேன். ஆனா இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான் எடுத்துட்டேன். என்னங்க இங்க வாங்க. என்ன பிரியா? இந்த கார்லயே போக போறோம்? ஆமா பிரியா. என்னங்க வண்டி இது? ரொம்ப பழைய வண்டியா, சாதாரண வண்டியா இருக்கு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். சரி, நான் அடுத்த வாட்டி வந்தேன்னா ஆடி கார்ல தான் வருவேன். என்னாச்சு? என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 2 பேரும் இறங்கி கொஞ்சம் தள்ளுங்க. எது? இறங்கி தள்ளணுமா? சரி, நம்ம வேணா இறங்கி நடந்து போயிடலாமா? எது? இறங்கி நடந்து போணுமா? அதெல்லாம் முடியாது, நான் கார்ல தான் போணும். சரி, அப்ப இறங்கி தள்ளு வா. யாராவது பாக்குறாங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, வந்து ஏறுங்க. எடியா வண்டி சீக்கிரம் எடியா. எவ்வளவு பாச்சு? 300 ரூபா சார்.
300 ரூபாயா? எதுக்குப்பா 300 ரூபாய்? எங்க வீட்ல இருந்து இங்க வரதுக்கு 200 ரூபாய் கூட ஆகாது. சார் கிலோமீட்டர் கணக்கு பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நானும் கிலோமீட்டர் கணக்கு பண்ணி தான் சொல்றேன். 200 ரூபாய் தான் கொடுப்பேன். என்ன சார் உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? 300 ரூபாய் கொடுங்க சார். 300 ரூபாய் கொடுங்க. நான் போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு என்ன பிரியா? பாரதி வந்துட்டா. அவர் கேக்குற காசு சீக்கிரமா கொடுத்துட்டு வாங்க. பண்ணிருக்கேன். நம்ம வாழ்க்கை வண்டியே பஞ்சர் ஆகி நிக்குது. இதுல இன்னொருத்தருக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன்.